இப்போ ஸ்லீவ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, கீழே ஒரு 1/2 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். மேலே இது கூட தேவையில்லை, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது கீழே ஒரு 1/2 இன்ச் நோட் பண்ணோம் இல்லைங்களா, அதை நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இந்த காக்கி கலர் பேப்பரில் தான் போடுறோம். ஓகேங்களா? இப்போது ஸ்லீவோட ஆம்ஹோல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17.5 பாதி 8.75. 8.75 நம்ம இங்கே வச்சுக்கலாம். 8.75னால் அதில் பாதி தான் நம்ம எடுக்கணும். 7.75 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இது வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே இது சேம் அளவு தான். இது ஸ்டாண்டர்டான அளவு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கேப், அதாவது ஸ்லீவோட கேப் ஹைட் வந்து எவ்வளோ வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7.75 நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, அதில் பாதினா எவ்வளோ வரும்? 3.25 ஒரு பாயிண்ட்டு. 3.25 ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? அப்போது 3.25 ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் ஒரு லைன் வந்து போட்டுடலாம். நிறைய பேர் சொல்கிறது ஸ்லீவ் கரெக்டாக வர மாட்டேங்குது, சுருக்கடிக்குது, பின்னாடி சுருக்கடிக்குது, முன்னாடி டைட்டாக இழுத்து பிடிக்குது, இல்லைன்னா முன்னாடி வந்து ரொம்ப சுருக்கடிக்குது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா முன்னாடி பின்னாடி எந்த சுருக்குமே வராது. ஓகேங்களா? இப்போ மேலே வந்து 7.75 வச்சோம் இல்லையா, அதே 7.75 நம்ம இங்கேயும் வச்சுக்கலாம். வச்சுட்டு வந்து இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இந்த 7.75 பாதி எவ்வளோ நான் சொன்னேன்னா 3.25 ஒரு பாயிண்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு 3.25 ஒரு பாயிண்ட்டை இங்கேயும் நோட் பண்ணிக்கணும், இந்த இடத்துலையும் நோட் பண்ணிக்கணும். 3.25 ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணோம் இல்லைங்களா, இங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு மெஷர்மெண்ட்டு தான். வச்சுட்டு இந்த கோட்டையும் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த லென்த் இருக்குது இல்லையா, இந்த லென்த் எவ்வளோ வருதோ அதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட். கிட்டத்தட்ட அந்த 2க்கு நடுவில் இருக்குது. சரி, ரைட்டு. இப்போது இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம லைன் போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட் ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சுக்கலாம். சரிங்களா? மேலே வச்சுட்டு கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கர்வ் ஸ்கேல் எடுத்துட்டு
நீங்கள் அப்படியே மேலேருந்து அப்படியே அழகாக அந்த ஜாயிண்ட் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கர்வ் ஸ்கேலை வச்சு பழகிக்கிங்க. இதெல்லாம் வந்து கண்ணளவு பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான், சரிங்களா? இப்போ இங்கே தான் வந்து முடியுது. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சுட்டு, அதாவது இங்கே பாருங்கள், அந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறது இங்கே 7.75 இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்தோமோ அதுலேருந்து ஒரு ஒரு 2 புள்ளி உள்ளே தள்ளி வச்சுட்டு அங்கே ஒரு கர்வ் வந்து போட்டுக்கலாம். இந்த கர்வ் போட்டுட்டு இந்த உள் பக்கம் இப்படி அளந்து பாருங்கள். இந்த உள் பக்கம் அளந்து பார்க்கும்போது இந்த இடத்துல 9 இருந்துச்சு அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் கரெக்டுன்னு அர்த்தம். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? 1/2 இன்ச்சு தள்ளி பக்காவாக வந்து நிற்கிது. 9 நம்ம பேக் பார்ட்டில் வந்து 9 தான் கொடுத்தோம். அதே 9 வந்து கரெக்டாக வந்து நிற்கிது. அப்போது இந்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்லீவுக்காக நம்ம போட்ட மெஷர்மெண்ட்டு பக்கா. ஓகேங்களா? இப்போது இதுக்கப்புறம் தான் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். சீம் அலவன்ஸ் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்லாம் வந்து நம்ம 1.5 இன்ச் கொடுத்தோம். அதே போல் இதுலேயும் 1.5 இன்ச் கொடுத்துடலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கில் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே சீம் அலவன்ஸு தான் ஸ்லீவுக்கும் கொடுக்கணும், பட்டிக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போது இங்கிருந்து ஒரு 6.5, சரிங்களா? மறுபடியும் ஒரு 1.5 வச்சுட்டு இந்த இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உயரம் எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு ஆம்ஹோலில் பாதி 8.75, அதிலிருந்து ஒரு 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிறீங்க 7.75. அந்த 7.75 இங்கே வச்சிடுறீங்க. இங்கே வச்சுட்டு அதில் பாதி என்ன அளவோ அந்த அளவை இந்த கேப் ஸ்லீவோட கேப் ஹைட்டில் வைக்கிறீங்க. இந்த ஹைட்டில் வச்சுட்டு இங்கிருந்து ஒரு லைன் வந்து போட்டு இதையும் வந்து 7.75 மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்குங்க. அப்புறம் இந்த அளவுலேருந்து 2 இன்ச் டேப் வச்சு ஃபோல்டு பண்ணிங்கன்னா என்ன அளவு வருதோ அது சென்டர் மார்க்காக எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த பாக்ஸு இந்த பாக்ஸை வந்து 2 டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதையே இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வெளிப்பக்கமாக ஒரு டாட் வச்சுட்டு அந்த லைனையும் இந்த லைனையும் க்ராஸில் வரும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இந்த லைனையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இந்த ஜாயின் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லைன் வந்து ஒரு புள்ளி ஒன்று வச்சுட்டு கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. கர்வ் ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு பேக்குடைய ஆர்ம் வந்து ட்ராப் பண்ண உடனேயுமே வந்துட்டு நமக்கு பேக் பார்ட்டில் எவ்வளோ ஒரு உள்ள அளவு 9 இன்ச் வந்துச்சு. அந்த 9 இன்ச் வந்துச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்ததாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஆர்ம் ஹோலை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? போட்டுட்டு இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரெண்டையும் வந்து ஹாஃபாக நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த புள்ளியையும் மேலே இருக்கிற கோட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டு இங்கே நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த கோட்டு மேலே இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த கோட்டு மேலே நீங்கள் ஒரு ட்ரா பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதே கர்வ் ஸ்கேல் வச்சு
ட்ரா பண்ணிட்டு அதே கவுஸ் கல்லை இப்படி திருப்பி வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஆர்ம் ஹோலையும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக் பார்ட்டும் ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணலை. சரிங்களா? பேக் ஆம்கோல் ஸ்லீவோட டிராஃப்ட் மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணல. இதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் நம்ம இப்படி போட்டு தானே நம்ம கண்டுபிடிச்சி இதை கட் பண்ணுறோம். இது இல்லாமையே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா நம்ம ஸ்டிச்சிங் லைனு, இங்கே இருந்து ஒரு 3/4 இன்ச் தள்ளி வச்சுட்டு இந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த லைனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 3/4 இன்ச்சுக்கு கொண்டு வந்து துணியை வந்து இப்படி நல்லா மடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா பாருங்க, ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து உங்களுக்கு லைன் கிடைச்சிடும். இதோ எப்படி இப்படியும் ஒரு வழி இருக்கு. ஓகே, பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? இது ஒரு மெத்தட். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இந்த லைன், இதுவும் இந்த லைனும் ஒரே அளவுல இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய மெஷர்மெண்ட்ல வச்சு இதே போல நீங்க கட் பண்ணி பழகுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் கட்டிங் டெய்லியும் போடுங்க, நிறைய கட்டிங் போடுங்க. தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி நீங்க போட்டு போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நம்பிக்கை நல்லா வந்ததுக்கு அப்புறமா துணியில வந்து கட்டிங் போடுங்க, ஸ்டிச் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருடைய பாராட்டுதலையும் நீங்க பெறுவீங்க. அந்த மாதிரி ஒரு டெய்லரா நீங்க மாறுவீங்க. இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் அடுத்த மெஷர்மெண்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிகினர்ஸ் நீங்க அதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க. இவ்வளவு மெனக்கெட்டு நம்ம சொல்லி கொடுக்குறோம், அட்லீஸ்ட் இதில் பார்க்குறவங்களுக்கு ஒரு லைக் போடணும்னு கூட தோண மாட்டேங்குது. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு லைக் கூட போடலை அப்படிங்கும்போது திரும்பவும் வந்து நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு எப்படி மனசு வரும், இன்ட்ரெஸ்ட் வரும்? நீங்களே சொல்லுங்க. சரியா? இந்த வீடியோவுக்கு நான் குறைஞ்சது ஒரு 100 லைக்காவது எதிர்பார்க்கிறேன். மனசு இருந்தால் போடுங்க. போட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, சுடிதார் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. ஆனால் அதெல்லாமே நீங்கள் கொடுக்குற லைக்ஸை பொறுத்து தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.